வணக்கம். எம்கே மிஸ்டர் பாமாரிலிருந்து நான் விக்னேஷ். ரீசென்ட் டேஸில வந்து ம் காளான் வளர்க்குறது அப்படின்றது நெறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. நெறைய பேர் வந்து காளான் வளர்க்கணும். அது ஒரு பிசினஸா எடுத்து பண்ணணும். ஓன் பிசினஸ் பண்றதுக்கு வந்து காளான் வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு ஒரு ப்ராஃபிட் இருக்கு. குறைஞ்ச இடத்துல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து இப்போ ஃபார்ம் வந்து ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ சிட்டி சைட்லயும் இப்போ நெறைய பேருக்கு லேண்ட் இல்லாத ப்ராப்ளத்தினால நெறைய பேர் மாடியில பண்ணலாம்னு பிளான் பண்றீங்க. அத வச்சு நெறைய பேத்துக்கு வந்து லாஸ் தான் நடக்குது. ரீசென்ட்டா இன்னைக்கு கூட ஒருத்தவங்கள மீட் பண்ணேன். ஃபோட்டோஸு யார் மூலியமா பண்ணது அதெல்லாம் நான் ஷேர் பண்ண விரும்பல. பட் வந்து ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீங்க மாடியில ஒரு பண்ண ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, ஒரு ஒரு பேசிக்கா சில விஷயத்த யோசிங்க. நம்ம மழை பெஞ்சு மாடியில நம்மளோட வீட்டு மொட்டை மாடியில தண்ணி நின்றா என்ன ஆகும்? ஸோ வீட்டு செவத்துல தண்ணி இறங்கும். ஸோ அதனால மாடியில நிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம அதுக்கு மேல வந்து தட்டோடு போடுறோம். சுருக்கி அடிக்கிறது, தட்டோடு போடுறது, தண்ணி வந்து வாட்டம் குடுக்குறது எல்லாமே மேல மாடியில தண்ணி நிக்கக்கூடாது அப்படின்ற பேஸ்ல தான். ஆனா காளான் பண்ண மொட்டை மாடியில போடுறீங்க. அதுவும் கூரை செட்டு போடுறீங்கன்னா, ஃபாகிங் சிஸ்டம் குடுக்குறீங்க. அந்த ஃபாகிங் சிஸ்டத்துல நீங்க என்னதான் தார்ப்பாய் விரிச்சிருந்தாலும் எண்ணி போக தான் செய்யும். ஏன்னா, நீங்க எப்படி ஃபாகர் போட்டாலும் அங்கங்க செதறும். அந்த தண்ணி வந்து கிரவுண்ட்ல போட்டு அப்படியே தார்ப்பாய் கீழ போக தான் செய்யும். தார்ப்பாய்க்கும் அந்த கிரவுண்டு அந்த தளத்துக்கும் இடையில உள்ள பகுதியில வந்து வாட்டர் ஃபுல்லா போய் நிக்க தான் செய்யும். நீங்க வந்து ஆல்ரெடி யாராவது காளான் பண்ண போட்டிருந்தாங்கன்னா, அவங்கட்ட கேட்டு பாருங்க. யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஈரம் வந்து பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால செவுத்துல தண்ணி இறங்க தான் செய்யும். மஷ்ரூம் ஃபார்ம் பொறுத்தவரைய ஒரு நல்ல பிசினஸ் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய பிசினஸ். கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணணும். ஒரு லிமிட்டுக்கு மேல பெரிய அளவுக்கு பண்ணும்போது தான் அது இன்கம் கரெக்ட்டா தரும். நீங்க சின்ன அளவுக்கு கொண்டு பெருசா இன்கம் எதிர்பார்க்காதீங்க தயவுசெய்து. அது வந்து நெறைய பேர் இப்ப வந்து நான் ரீசென்ட் டேஸ்ல பார்க்கும்போது என்னன்னா, மஷ்ரூம் ஃபார்ம் பண்றதோட ட்ரெய்னிங்கு அந்த மாரி ஷெட் போட்டு தர்றதே நெறைய பேர் இன்கம் ஏர்ன் பண்ணலான்ட்டு அந்த மாரிலாம் இறங்கிட்டாங்க. சம்மந்தமே இல்லாத ஆட்கள் தான். அதாவது ஒரு காளான் பண்ணை அப்படின்றது வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ற மாரி ஒரு சின்ன ஷெட் போட்டிருப்பாங்க. அப்படியே ட்ரெய்னிங் நான் குடுக்குறேன் அப்படி இப்படின்ற மாரி வேற மாரி போயிடுறாங்க. ஸோ ஃபார்மிங் லைன் அப்படின்றது வந்து இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு எம்எல்எம் பிசினஸ் மாரி வந்து நான் வந்து ஆரம்பிச்சு நான் 4 பேத்த சேர்த்து விட்டு நான் அவங்க 4 பேர் சேர்த்து அந்த மாரி கான்செப்ட்ல போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. கரெக்ட்டா ஃபார்மிங் பண்றவங்க பார்த்து கைட் பண்ணி ட்ரெய்னிங் எடுத்து பண்ணுங்க. அ ஏன்னா என்ன சொல்றது? ஒரு ஸ்கேமா போய்க்கிட்டு இருக்கு. கல்யாணம் பண்றது வந்து நெறைய பேர் வந்து நெறையா விதத்துல ஏமாந்துட்டுருங்க. ஒரு என்ன சொல்றது? கொஞ்சம் கரெக்ட்டா ப்ராப்பரா பார்த்து பண்ணுங்க. அந்த மாடியில பண்றத அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்ப சொன்னேன். மாடியில பண்றதுல கூரை செட் போடாதீங்க. தயவுசெய்து கூரை செட் போட்டு ஏமாறாதீங்க. கண்டிப்பா கிரவுண்டு வீடு வீணா போகும். ஸோ ரீசென்ட்டா இப்ப நான் ஒருத்தவங்கள மீட் பண்ணும்போது, அவங்க மாடியில கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3,00,000 குடுத்து ஒரு 11க்கு 30 சைஸுக்கு ரூ. 3,00,000 குடுத்து ஒரு கூரை செட் போட்டுருக்காங்க. அது போட்டு ஒரே மாசம் கூட ஃபர்ஸ்ட் பேஜ் எடுக்கக்குள்ளயும் தெரிஞ்சிருச்சு, வீடு வந்து தண்ணி இறங்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அப்ப அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கஷ்டத்துல அப்புறம் அந்த கீழ போன தார்ப்பாயெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கீழ ஃபுல்லா ஈரம். அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, அப்புறம் எனக்கு ரீசென்ட்டா பேசும்போது தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனா ஆல்ரெடி நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். நெறைய வீடியோஸ் வச்சிருக்கேன். மாடியில வந்து தயவுசெய்து வந்து ஃபாகர் போட்டு காளான் பண்ண கூரை செட் போட்டு போடாதீங்க அப்டின்ட்டு. ஸோ இந்த மாரி போடுறதுனால இஷ்யூ தான் ஆகும். ஸோ இனிமே போடலாம் ஐடியா இருந்துச்சுன்னா தயவுசெய்து மாடியில கூரை செட் போட்டு காளான் பண்ண போடாதீங்க. ஹைடெக் மெத்தட் ஓகே. ஸோ அது பெட்டரு. ஏன்னா அதில வாட்டர் ஸ்ப்ரே பண்ண போறது கிடையாது. அதனால கிரவுண்ட்ல எந்த இஷ்யூ இருக்காது. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மஷ்ரூம் ஃபார்ம் நல்ல பிசினஸ். நெறைய பேர் அத வந்து வேற மாரி பிசினஸா மாத்திக்கிருக்காங்க.